வணக்கம். தி நெல்லை டைம்ஸின் தினமொரு திருக்குறள். வஞ்ச மனத்தான் படியொழுக்கம் பூதங்கள் ஐந்தும் அகத்தே நகும். குறள் விளக்கம். வஞ்ச மனம் உடையவனது பொய்யொழுக்கத்தை அவனுடைய உடம்பில் கலந்து நிற்கும் ஐம்பூதங்களும் கண்டு தம்முள் சிரிக்கும். தொடர்வது தி நெல்லை டைம்ஸின் இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி நோக்கி பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் மீது இரவிலும் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. மாநிலங்களவை எம்பி சோனியா இன்று வேட்புமனு தாக்கல். ஜேஇஇ முதன்மை தேர்வில் நெல்லை மாணவர் முகுந்த் பிரதீஷ் முதலிடம். அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை தலைமைச் செயலாளர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் வருவாய்த்துறையினர் உண்ணாவிரதம். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். டெல்லி நோக்கி பேரணியாக புறப்பட்ட விவசாயிகள் மீது இரவிலும் கண்ணீர் புகை குண்டு வீச்சு. மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து கடந்த 2020ஆம் ஆண்டு டெல்லி எல்லைகளை முற்றுகையிட்டு விவசாயிகள் போராட்டத்தை தொடங்கினர். ஓராண்டுக்கு மேல் நீடித்த போராட்டத்தின் இறுதியில் வேளாண் சட்டங்கள் 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மத்திய அரசு வாபஸ் பெற்றது. அதே சமயத்தில் வேளாண் பொருட்களின் குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு உத்தரவாதம் அளிக்கும் சட்டம் கொண்டு வர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் விவசாயிகள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக மத்திய மந்திரிகள் அர்ஜுன் முண்டா, பியூஷ் கோயல் ஆகியோருடன் விவசாய சங்கங்கள் 2 சுற்று பேச்சுவார்த்தைகள் நடத்தின. ஆனால் அவற்றில் உடன்பாடு ஏற்படவில்லை. எனவே பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்லி நோக்கி பேரணி செல்லும் போராட்டத்திற்கு சம்யுக்தா கிசான் மோர்ச்சா, கிசான் மஸ்தூர் மோர்ச்சா ஆகிய விவசாய அமைப்புகள் அழைப்பு விடுத்தன. பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் இருந்து விவசாயிகள் டிராக்டர் உள்ளிட்ட வாகனங்களில் டெல்லிக்கு படையெடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டது. கடந்த 2020ஆம் ஆண்டு போராட்டத்தை போல் பெரும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று போலீசார் கருதினர். எனவே போராட்டத்தை முறியடிக்க டெல்லி போலீசாரும் ஹரியானா மாநில அரசும் 144 தடை உத்தரவு பிறப்பித்தன. 5 பேருக்கு மேல் கூடுவதற்கும் பேரணி, ஆர்ப்பாட்டம் போன்றவை நடத்துவதற்கும் தடை விதிக்கப்பட்டது. டெல்லி எல்லைகளில் கான்கிரீட் தடுப்புகள், இரும்பு வேலிகள், கொக்கி வேலிகள் ஆகியவை அமைக்கப்பட்டன. கண்டெய்னர்களை நிறுத்தி வைக்கப்பட்டன. வாகனங்களில் டயர்கள் பஞ்சர் ஆக்குவதற்காக சாலைகளில் ஆணிகள் பொருத்தப்பட்டன. அதேபோல் ஹரியானா மாநில பாரதிய ஜனதா அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. பஞ்சாபை ஒட்டிய அம்பாலா அருகில் உள்ள ஷாம்பு எல்லையில் ஏராளமான தடுப்புகளை அமைத்தது. ஜிண்ட், பகேதாபாத், குருஷேத்ரா, கிர்சா ஆகிய இடங்களிலும் எல்லைகளை பலப்படுத்தினர். மாவட்டங்களில் 64 கம்பெனி துணை ராணுவ படைகளும் 50 கம்பெனி ஹரியானா போலீசும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டன. காப்பர் ஆற்றுப்படுகை வழியாக டிராக்டர்கள் வருவதை தடுக்க ஆற்றுப்படுகையில் பள்ளங்கள் தோண்டப்பட்டன. முன்னெச்சரிக்கை கைது நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. இந்நிலையில் திட்டமிட்டபடி நேற்று காலை 10 மணிக்கு பஞ்சாப் மாநிலம் பதேகார் சாஹிப்பில் இருந்து விவசாயிகள் புறப்பட்டனர். 10,000க்கும் மேற்பட்டோர் ஏராளமான டிராக்டர்களில் ஷாம்பு எல்லை வழியாக செல்ல அவர்கள் திட்டமிட்டனர். அதன்படி டிராக்டர்கள் டெல்லி நோக்கி படையெடுக்க தொடங்கின. டிராக்டர்களுடன் இணைக்கப்பட்ட டிராலிகளில் முதியோர்களும் பெண்களும் அமர்ந்து இருந்தனர். தடுப்புகளை உடைப்பதற்காக ஒரு விவசாயி பொக்லைன் இயந்திரத்தை ஓட்டிச் சென்றார். அங்கிருந்து 40 கிலோமீட்டர் தூரம் தாண்டி ஷாம்பு எல்லை உள்ளது. ஷாம்பு எல்லையை நோக்கி நெருங்கியவுடன் அங்கு குவிக்கப்பட்டிருந்த ஹரியானா மாநில போலீசார் விவசாயிகளை திரும்பிச் செல்லுமாறு எச்சரித்தனர். அதை மீறி விவசாயிகள் டிராக்டர்களுடன் முன்னேறி வந்தனர். போலீசாரை நோக்கி கற்களையும் வீசினர். சில இளம் விவசாயிகள் கான்கிரீட் தடுப்புகளை அகற்ற முயன்றனர். வேறு சில விவசாயிகள் இரும்பு தடுப்பு ஒன்றை அகற்றி காப்பர் ஆற்று பாலத்தில் இருந்து கீழே வீசினர். நிலைமை கைமீறி போவதை உணர்ந்த ஹரியானா போலீசார் விவசாயிகளை நோக்கி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அதனால் ஏற்பட்ட கண் எரிச்சலையும் இருமலையும் பொருட்படுத்தாமல் பல விவசாயிகள் முன்னேறி வந்தனர். கண்ணீர் புகையின் தாக்கத்தை தவிர்க்க சாக்கு பையால் முகத்தை மூடிக்கொண்டனர். பின்னர் ஒரு ட்ரோன் மூலமாக போலீசார் கண்ணீர் புகை குண்டு வீசினர். முன்னேறி வந்த விவசாயிகள் பலர் கைது செய்யப்பட்டனர். 1 மணி நேர கலைவரத்திற்கு பிறகு தடுப்புகளுக்கு அருகே விவசாயிகள் நின்று கொண்டிருந்தனர்.
அவர்கள் மீது மீண்டும் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். சில விவசாயிகள் பக்கத்து வயலில் இறங்கிச் செல்ல முயன்ற போது அவர்கள் மீதும் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். கிசான் மஸ்தூர் ஷங்கர்ஸ் கமிட்டி என்ற விவசாய அமைப்பின் பொதுச் செயலாளர் இச்செயலை கண்டித்து கூறியதாவது: ஹரியானாவை ஆளும் மனோகர் லால் கட்டார் அரசு விவசாயிகளை துன்புறுத்தி வருகிறது. பஞ்சாப் ஹரியானா மாநில எல்லை சர்வதேச எல்லை போல் மாறிவிட்டது. ஹரியானா மாநிலம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு போல் மாற்றப்பட்டுள்ளது. அரசுடன் மோத நாங்கள் விரும்பவில்லை, அமைதியாக போராட்டம் நடத்தவே விரும்புகிறோம். இவ்வாறு அவர் கூறினார். இதேபோல் டெல்லி எல்லைகளில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சிங்கு, திக்ரி, காஷிப்பூர் எல்லைகளில் சீல் வைக்கப்பட்டுள்ளன. எல்லைகளில் மட்டுமின்றி மத்திய டெல்லியின் முக்கிய சாலைகளிலும் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. விவசாயிகள் டெல்லிக்குள் நுழைந்தால் நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலம் செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதால் நாடாளுமன்றம் செல்லும் பாதைகள் மூடப்பட்டுள்ளன. நாடாளுமன்றத்தின் அனைத்து வாயில்களிலும் தடுப்புகள் போடப்பட்டுள்ளன. கட்டிடத்தை சுற்றிலும் துணை ராணுவ படையினர் நிறுத்தப்பட்டுள்ளனர். விவசாயிகள் மெட்ரோ ரயில் மூலம் வந்து விடுவார்கள் என்று அஞ்சப்படுவதால் நாடாளுமன்றம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் ஓட்டிய மெட்ரோ ரயில் நிலையங்களின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வாயில் மூடப்பட்டுள்ளன. செங்கோட்டை செல்லும் வெளிவட்ட சாலைகளிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. விவசாயிகள் டெல்லிக்குள் வந்தால் கைது செய்து அழைக்க டெல்லி பவானா மைதானத்தை தற்காலிக சிறையாக மாற்றுமாறு டெல்லி அரசை மத்திய அரசு கேட்டுக்கொண்டது. அதனால் அதை டெல்லி அரசு ஏற்க மறுத்துவிட்டது. விவசாயிகளை கலைக்க போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். மேலும் ஷாம்பு எல்லையில் ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. மாநிலங்களவை எம்பி சோனியா இன்று வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. வரும் பிப்ரவரி 27ஆம் தேதி 15 மாநிலங்களில் 56 மாநிலங்களவை இடங்களான தேர்தல் நடைபெற. இதற்கான வேட்புமனு தாக்கல் செய்ய நாளை கடைசி நாளாகும். இந்த நிலையில் ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சோனியா காந்தி இன்று வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாகவும் இதற்காக டெல்லியில் இருந்து ஜெய்ப்பூருக்கு புறப்பட்டு சென்றுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. தற்போது மக்களவை எம்பியாக உள்ள சோனியா காந்தி கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற மக்களவை தேர்தலே தான் போட்டியிடும் கடைசி தேர்தல் என்று தெரிவித்திருந்தார். மேலும் சோனியாவின் பாரம்பரிய தொகுதியான உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலியில் இந்த முறை அவரின் மகள் பிரியங்கா காந்தி போட்டியிட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜேஇஇ முதன்மை தேர்வில் நெல்லை மாணவர் முகுந்த் பிரதீஷ் முதலிடம். நாட்டில் உள்ள ஐஐடி, என்ஐடி போன்ற மத்திய கல்வி நிறுவனங்களில் சேருவதற்கான ஜேஇஇ முதன்மை தேர்வு கடந்த மாதம் தொடங்கி நடைபெற்றது. நாடு முழுவதும் 290 நகரங்களிலும் அமெரிக்கா, ரஷ்யா போன்ற வெளிநாடுகளிலும் நடந்த இந்த தேர்வை 11,70,000 பேர் எழுதியிருந்தனர். ஆங்கிலம், இந்தி மட்டுமில்லாது தமிழ் உள்ளிட்ட பிராந்திய மொழிகளிலும் தேர்வுகள் நடத்தப்பட்டிருந்தது. அபுதாபி, ஷாங்காங் மற்றும் ஓஸ்லோ நகரங்களிலும் முதல் முறையாக ஜேஇஇ தேர்வு நடத்தப்பட்டது. இந்நிலையில் ஜேஇஇ முதன்மை தேர்வு முடிவை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. இதில் நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மாணவர் முகுந்த் பிரதீஷ் அகில இந்திய அளவில் முதலிடம் பிடித்துள்ளார். தேர்வு எழுதிய 11 லட்சம் மாணவர்களில் 70,000க்கும் அதிகமானோர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் 23 மாணவர்கள் 300க்கு 300 மதிப்பெண் பெற்று முதலிடம் பிடித்தனர். அவர்களின் முகுந்த் பிரதீஷும் இடம் பிடித்தது சாதனை படைத்துள்ளார். இந்த வரிசையில் மாணவிகள் யாரும் இடம்பெறவில்லை. அதிகபட்சமாக தெலுங்கானா மாநிலத்தைச் சேர்ந்த 7 பேர் 100% மதிப்பெண் பெற்றுள்ளனர். இரண்டாம் கட்ட ஜேஇஇ முதன்மை தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு ஏற்கனவே தொடங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை. தலைமைச் செயலாளர் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் வருகிற 26ஆம் தேதி முதல் காலவரையற்ற போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த நேற்று தமிழக அரசு சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டது. அமைச்சர் ஈவா வேலு அலுவலகத்தில் நேற்று மதியம் அரசு சார்பில் ஜாக்டோ ஜியோ அமைப்புடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதாக தெரியவில்லை. இந்த நிலையில் 26ஆம் தேதி முதல் திட்டமிட்டபடி காலவரையற்ற போராட்டம் நடைபெறும் என அறிவித்துள்ள நிலையில் அடையாள வேலை நிறுத்தம் செய்ய இருப்பதாக ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் அறிவித்துள்ளனர்.
இந்த நிலையில் அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்தால் ஒழுங்கு நடவடிக்கை மேற்கொள்ள தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் அவர் எழுதியுள்ள அவசர கடிதத்தில் அனைத்து துறையின் அரசு ஊழியர்கள் விதிகளை மீறக்கூடாது என்று வலியுறுத்த வேண்டும். அரசு ஊழியர்கள் எவரேனும் அலுவலகத்திற்கு வரவில்லை என்றால் அவர்கள் இல்லாத காலமாக கருதப்படும். வேலை இல்லை, ஊதியம் இல்லை என்ற கோட்பாட்டின் அடிப்படையில் ஊதியம் மற்றும் படிகளுக்கு அவர்களுக்கு உரிமை இல்லை. பகுதி நேர பணியாளர்கள் தினசரி ஊதியம் மற்றும் ஒருங்கிணைந்த ஊதியத்தில் இருப்பவர்கள் சேவையில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். நடத்தை விதிகள் 1973 யாரும் மீறவில்லை என்பதை உறுதி செய்வதோடு பணியில் இல்லாத காரணத்திற்காக உடனடியாக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். சாதாரண விடுப்பு, மருத்துவ விடுப்பு தவிர வேறு ஏதேனும் விடுப்பிற்கான விண்ணப்பம் வேலை நிறுத்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஊழியர்களின் வலுவை நிலை குறித்து அறிக்கையை 15ஆம் தேதி காலை 10:15 மணிக்குள் மனிதவள மேலாண்மை துறைக்கு தெரிவிக்க வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார். ரசாயன கலவை சிதறி மாணவிக்கு கண் பாதிப்பு, தலைமை ஆசிரியர் மீது புகார். மானூர் சத்திரம் குடியிருப்பு அரசு பள்ளியில் ரசாயன கலவை குடுவை வெடித்து சிதறியதில் 9ஆம் வகுப்பு மாணவிக்கு கண்ணில் பாதிப்பு ஏற்பட்டது. இது தொடர்பாக தலைமை ஆசிரியர் உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்தில் இந்திய மாணவர் சங்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட குழு மாதர் சங்கம் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. அதன் விவரம்: மானூர் சத்திரம் குடியிருப்பு அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் கடந்த 9ஆம் தேதி வகுப்பறையில் படித்துக் கொண்டிருந்த போது வேதியியல் ரசாயன கலவை குடுவை வெடித்து சிதறியதில் அவரது கண் பாதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து மாணவியின் பெற்றோரிடம் தலைமை ஆசிரியர் முறைப்படி தெரிவிக்கவில்லை. பள்ளியில் கட்டட வசதி இல்லாததால் வகுப்பறையில் வேதியியல் ஆய்வகம் செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. இந்த விவகாரத்தில் தலைமை ஆசிரியர் உள்ளிட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பள்ளிக்கு கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள், தனி ஆய்வக வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். மாவட்டம் முழுவதும் பள்ளிகளில் தனி ஆய்வகம் உள்ளதா என ஆய்வு செய்ய வேண்டும் என கூறியுள்ளனர். 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நெல்லையில் வருவாய்த்துறையினர் உண்ணாவிரதம். தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தின் திருநெல்வேலி மாவட்ட மையம் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பாளையம் கோட்டையில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை வெளியிட வேண்டும். வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களின் பணித்தன்மையை கருத்தில் கொண்டு அனைத்து நிலை அலுவலர்களுக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன் போராட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை அலுவலர் சங்க மாவட்ட தலைவர் சுப்பு தலைமை வகித்தார். 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 400க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பாளையங்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊழியர்கள் யாரும் பணிக்கு வரவில்லை. இதனால் அலுவலகம் முழுவதுமாக வெறிச்சோடி காணப்பட்டது. பல்வேறு பணிகளுக்காக வட்டாட்சியர் அலுவலகம் வந்த மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. முயற்சிகள் எதுவாயினும் வெற்றிகள் நமதாகவே இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.